இருக்கிற இமேஜ பாருங்க. The poor mindset thinks every opportunity is a scam. அதாவது புவர் மைண்ட் செட் இருக்கிறவங்க எல்லா விஷயத்தையுமே நெகட்டிவா தான் பார்ப்பாங்க, நெகட்டிவா தான் யோசிப்பாங்க. இது நமக்கு செட் ஆகுமா, இதை நம்புற மாதிரி இருக்கா, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து பண்ணாம வாழ்க்கை ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே இப்படியே தான் இருப்பாங்க. ரிச் மைண்ட் செட் ஃபைண்ட்ஸ் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் ரிச்சர். ரிச் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, பாசிட்டிவா திங்க் பண்றவங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும்னு நினைப்பாங்க, வாய்ப்பை தேடுவாங்க. தேடுதல் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வாய்ப்பை பிடிச்சி எப்படியாவது அவங்க வாழ்க்கையில பணக்காரனா மாறிடுவாங்க. யாரெல்லாம் ரிச் மைண்ட் செட்டோட இருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வணக்கம், என்னுடைய பெயர் சரவணன். இப்ப நான் இங்க வந்து பியூரா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல மாசம் 5000 10,000ல இருந்து மாசம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்யறோமோ அந்த அளவுக்கு இதுல இன்கம் எடுக்க முடியும். இந்த வீடியோவை நீங்க ஃப்ரீயா தான் பாக்குறீங்க. இதுல ஃப்ரீயாவே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க எல்லாருமே ஜாயின் பண்றீங்க அப்படின்னாலும் உங்க எல்லாரையுமே நாங்க எடுத்துக்க முடியாது. இந்த வீடியோ வந்து 30 நிமிஷம் இருக்கும். இந்த வீடியோவோட முடிவுல 3 சிம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து வரும், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி. அதுக்கு யார் வந்து சரியா பதில் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோவை நான் தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த கொஸ்டினுமே தமிழ்ல தான் இருக்கும். நீங்க படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலினாலும் சரி, சிட்டில இருந்தாலும் சரி, வில்லேஜ்ல இருந்தாலும் சரி, 18 வயசு ஆயிருக்கா, வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இது உங்களுக்கு சூட் ஆகும். முழுசா கவனமா கவனிங்க. இதை நீங்க பார்ட் டைமா பண்ணலாம், ஃபுல் டைமா பண்ணலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். இந்த வீடியோவை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியாது, அதாவது ஓட்டி விட்டு பார்க்க முடியாது. இந்த வீடியோவை முழுமையா நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது என்ன ஒர்க், என்ன கம்பெனி, எப்படி இன்கம் தராங்க, இன்கம் பண்ணவங்களோட ப்ரூஃப், இதுல நீங்களும் எப்படி ஜாயின் பண்ணி இன்கம் எடுக்கணும் எல்லாமே சொல்றேன். பார்த்துட்டு இதுல உங்களால ஜாயின் பண்ணி இன்கம் எடுக்க முடியும்னா நீங்களும் ஜாயின் பண்ணுங்க, இல்லையா விட்டுருங்க. குடும்பத்தை விட்டுட்டு ஒரு சின்ன சம்பளத்துக்காக வெளிநாட்டுல வெளியூர்ல வேலைக்கு போறவங்க இருக்காங்க. 20,000 30,000 இன்கம்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. உயிரவே ஒவ்வொரு நாளும் பணைய வச்சு வேலை செய்யற எத்தனையோ வேலைகள் இருக்கு. ரொம்ப சுலபமா பெரிய லெவல்ல சம்பாதிச்சு பெரிய லெவல்ல வாழ்றவங்களும் இந்த ஊர்ல இருக்காங்க. இது வந்து சுதந்திர நாடு. எங்க வேணா போலாம், எந்த வேலையை வேணா செய்யலாம். கரெக்டுங்களா? அப்புறம் ஏன் நீங்க சின்ன சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு அந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிறீங்க? உங்களை யாராவது பணக்காரனா மாறக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்களா? நீ இந்த வேலைக்கு தான் போகணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இந்த வேலைக்கு போக கூடாது, நீ நிறைய சம்பாதிக்க கூடாதுன்னு யாராவது இங்க உங்களை தடுக்கிறாங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களை யாராவது கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்களா? நீங்களும் பெரிய லெவல்ல திங்க் பண்ணுங்க, பெரிய வாய்ப்பு எடுத்து பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை நீங்க மாத்துங்க. இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பத்தி நீங்க யோசிக்கணும் அப்படின்னு தான் நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இந்த இமேஜை பாருங்க. எம்என்சி கம்பெனில வேலை செய்யற எல்லாருக்குமே அவங்களோட வேலை எப்ப வேணா போகும் அப்படிங்கிற நிலைமை தான் இப்ப இருக்கு. நானும் வந்து ஒரு எம்என்சி கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி டைம்ல தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஒரு சில மாதங்கள்லயே நான் இப்ப ஃபுல் டைமா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, மந்த்லி நீட் ஃபார் ஹாப்பி ஃபேமிலி. ஒரு குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மாசம் எவ்வளவு தேவைப்படுது? 1920ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5 ரூபா இருந்தா போதும். அடுத்த 20 வருஷம் கழிச்சு 1940ல ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு 10 ரூபா தேவைப்படுது. அடுத்த 20 வருஷம் கழிச்சு பாருங்க 100 ரூபா தேவைப்படுது. அடுத்து 1980ல வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபா இருந்தாதான் ஒரு குடும்பத்தை சிறப்பா, அதாவது ஹாப்பியா வந்து நம்ம ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 2000 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 10,000 மாறுது. 10,000 ரூபாய் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியுங்கிற மாதிரி அந்த காலகட்டத்துல இருக்கு. 2020க்கு அப்புறம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பெர் மந்த் தேவைப்படுது அப்படின்றாங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களா இல்லையா? மந்த்லி 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் நம்மளை சுத்தி, நம்ம ரிலேஷன்லயோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயோ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இல்லைங்க, நான் 1 லேக் சம்பாதிக்கல, பட் இருந்தாலும் நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. உண்மையாலும் நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம வருமானம் நமக்கு போதுமானதா இருக்கா? நம்ம நினைச்ச துணி வாங்க முடியுதா? நினைச்ச ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியுதா? பொங்கல், தீபாவளி, பக்ரீத்துக்குலாம் வந்து நம்ம வந்து ஒரு செலவு பார்க்காம துணி எல்லாம் எடுத்து கொடுக்க முடியுதா? நம்ம உண்மையாலே ஹாப்பியா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். மாறினாதான் வாழ்க்கை மாறும். இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கோம். இப்போது வரக்கூடிய வருமானத்தை கொண்டு உங்கள் கனவுகளை பூர்த்தி செய்ய முடியுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு இமேஜினேஷன் இருக்கும், ஒரு ட்ரீம் இருக்கும். நம்ம நல்ல வீடு வாங்கணும், நல்ல சொந்தமா வந்து வீடு கட்டணும், கார் வாங்கணும், நம்ம வந்து இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இமேஜினேஷன், ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த மாதிரி ட்ரீம் பண்றதுல தப்பே கிடையாது. எல்லாருமே கனவு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அந்த கனவு எல்லாருக்குமே நிறைவேறுதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஒரு சிலருக்கு நிறைவேறுது, பலருக்கு வந்து நிறைவேறது இல்லை. ஏன்? ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையவே பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து 5 வருஷம் கழிச்சு இல்ல 10 வருஷம் கழிச்சு இப்ப நீங்க கனவு காண்றீங்களா? அதெல்லாம் நிறைவேறுமா? உங்களை விட சீனியர், உங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆபீஸ்ல இல்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல உங்களை விட சீனியர் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமா சீனியரா இருக்கிறவங்க, அவங்களோட கனவுகள்லாம் இப்ப நிறைவேறிடுச்சா? நாளைக்கு நீங்களும் அவங்கள மாதிரி சீனியாரிட்டி வரும்போது உங்க கனவு நிறைவேறலாம் அப்படின்னு நிம்மதியா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் வந்து கார்லயா வராங்க, அவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்களா? அவங்கள பார்க்கும்போது நீங்க வந்து உஷாராயிக்கணும். நாளைக்கு நம்மளும் அதே இடத்துல 5 வருஷம் 10 வருஷம் இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நீங்க யோசிக்கணும்.
அப்ப ஏன் உங்களோட கனவுகள்லாம் நிறைவேற மாட்டேங்குது? ஏன்னா நம்மலாம் ஆக்டிவ் இன்கம்ல இருக்கோம். ஆக்டிவ் இன்கம்னா என்ன? யாரெல்லாம் வந்து மந்த்லி இன்கம்க்கு போறாங்களோ, பிக்ஸ்டு சேலரி ஜாப்க்கு போறாங்களோ அதெல்லாம் ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவோம். ஆக்டிவ் இன்கம்ல இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை பெரிய லெவல்ல மாறாது. ஜாப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம டெம்பரரியா தான் பார்க்கணும். நம்ம டைம் பீயிங்க்கு வந்து வேற வழி இல்லாததுனால நம்ம பார்க்கிறோம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை நம்ம பயன்படுத்தினா தான் நம்ம வாழ்க்கை மாறும். இல்லைன்னா நம்ம இப்ப இருக்கிற மாதிரியே தான் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும். ஜாபை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இன்கம் வரும். நம்ம பண்ற வேலையை நிறுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு இன்கம் வராது. 5 நாள் 10 நாள் லீவ் போட்டீங்கன்னா எல்ஓபி, லாஸ் ஆஃப் பே. இன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இன்கம் வரும். இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, புதுசா ஆரம்பிச்ச ஒரு கம்பெனில நம்ம வேலைக்கு போய் ஜாயின் பண்றோம். நம்ம சின்சியரா சீரியஸா ஒர்க் பண்ணி அந்த கம்பெனியை நம்ம வந்து பெரிய லெவல்ல உயர்த்துறோம். நம்ம தான் அந்த கம்பெனி பெரிய லெவல்ல வளர்றதுக்கு காரணமா இருக்கும். நமக்கு மந்த்லி இன்கம் தராங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து நமக்கு வந்து கால்ல அடிபட்டுருது, நம்ம பெட்ல அட்மிட் ஆயிடுறோம். அதுக்கப்புறம் நம்மளால ஆபீஸ்க்கு போக முடியல. ஆனா மாசம் இன்கம் தருவாங்களா? தர மாட்டாங்க. அவ்வளவுதான். கம்பெனி நல்லா வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்க வேலையை செய்யறதுக்கு இன்னும் நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா உங்களோட ஃபியூச்சர் அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணலாம்? அதே பிசினஸ் பண்றவங்களை யோசிச்சு பாருங்க. பிசினஸ் பண்றவங்க, பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழ பல பேர் வேலை செய்வாங்க. அவங்க வந்து சும்மா இது பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஐடியா கொடுப்பாங்க, சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு கீழே பல பேர் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம எல்லாம் பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா? பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா? நம்ம என்ன பிசினஸ் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பிசினஸ்ல நமக்கு அனுபவம் இருக்கு? நம்ம ஏதாவது பிசினஸ் நம்ம ஃபேமிலில யாராவது பண்ணிருக்காங்களா? நம்ம இந்த பிசினஸ் பண்ணலாம், இந்த பிசினஸ் பண்ணலாம் ஏதாவது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? யோசிச்சு பாருங்க. கிடையாது. பிசினஸ் பண்ணணும் நிறைய முதலீடு வேணும். அங்க காம்படிஷன் இருக்கு. அங்க நமக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கு. அதெல்லாம் எதுக்குப்பா ரிஸ்க் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா வேலைக்கு போயிட்டு இருந்தா வாழ்க்கை மாறாது. அப்ப வேலைக்கு போனா வாழ்க்கை மாறாதுன்னு தெரியுது. பிசினஸ் பண்றதுக்கு சேலஞ்சஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதே மாதிரி அங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு தெரியுது. அப்ப என்னதான் பண்ணணும்? அப்ப நான் ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமா? இதே சுச்சுவேஷன்ல தான் நானும் இருந்தேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. உங்க எல்லாருக்குமே நான் ஷேர் பண்றேன். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி அப்படின்னா, இது வந்து ஒரு பார்ட் டைமா நீங்க பண்ணலாம். பார்ட் டைம் அப்படின்னா என்னன்னா, நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்ப ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும். இப்ப நமக்கு திடீர்னு வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த இன்கம் வந்து நமக்கு கட் ஆயிடும். இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலையை எப்படி விட முடியும்னு நம்ம யோசிப்போம். அதெல்லாம் எந்த கவலையும் வேணும். நீங்க இமீடியட்டா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது பார்ட் டைமா நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே பண்ணலாம். அதே மாதிரி இதுல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நோ ரிஸ்க். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. பயப்பட வேண்டியதே இல்லை. அதே மாதிரி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல, ரிஸ்க்கும் கிடையாது, லாஸும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கும் ஒரு நாள் கிடைச்சிச்சு. நானும் வந்து ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பார்ட் டைமா இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தேன். படிப்படியா நான் வந்து முன்னேறி இப்ப வந்து ஆவரேஜா வந்து 8 ல இருந்து 10 லட்சம் ரூபாய் இன்கம் எடுக்கிறேன். என்னை பத்தி வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல கூட ஒரு ஆர்டிகலே வந்திருக்கு. மக்கள் குரல் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல. நீங்க நெட்ல கூட இதை வந்து இந்த இ பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நானும் வந்து ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு மாசமானா ஒரு லோன் கட்டிக்கிட்டு கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டு அதுல வந்து மந்த் எண்ட்ல வந்து அதுல இருந்து வந்து ஸ்வைப் பண்ணி காசு எடுத்து அப்படி வந்து ரொம்ப ஒரு டைட்டான ஒரு வாழ்க்கையில தான் இருந்தேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. இதை நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன். இப்ப என்னோட வாழ்க்கையே மாறி இருக்கு. லோன் கட்டிட்டு இருந்தேன்னா இப்ப வந்து நான் மந்த்லி ஜிஎஸ்டி கட்டுற அளவுக்கு என்னோட வாழ்க்கையே வந்து பிரம்மாண்டமா மாறி இருக்கு. நான் வந்து சொந்தமா கார் வாங்கியிருக்கேன், லேண்ட் வாங்கியிருக்கேன். என்னோட வாழ்க்கையே மாறி இருக்கு. என் கூட என்ன மாதிரியே பல ஆயிரம் பேர் வந்து இதுல இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. நான் இங்க என்னோட இன்கம் ப்ரூஃப் எல்லாமே ஷேர் பண்றேன் பாருங்க. என்னோட இன்கம் ப்ரூஃப் மட்டும் இல்லைங்க, என் கூட வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிலரோட இன்கம் ப்ரூஃப் நான் ஷேர் பண்றேன். வீடியோ மூலியமா உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? என்னோட பேர் சரவணன். என்னோட லாஸ்ட் மந்த் இன்கம் ப்ரூஃப் நான் காமிக்கிறேன் பாருங்க. லாஸ்ட் மந்த் 9,21,000 அதுல நெட் பே. என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனது மட்டும் 8,31,000. நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கூட எடுத்து வச்சுக்கிட்டு HDFC பேங்க்ல போயிட்டு இந்த டிரான்சாக்ஷன் வந்து உண்மையா பொய்யான்னு நீங்க கூட செக் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் இதெல்லாம் நம்புறது கிடையாது. இவ்வளவு பெரிய இன்கம் இதெல்லாம் உண்மையால சம்பாதிக்க முடியுமான்னு நினைக்கிறீங்க. என்னை விட அதிகமா இங்க இன்கம் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது அவங்க செய்யற வேலைக்கு ஏற்ற மாதிரி இன்கம் வருங்க. இவ்வளவு பெரிய இன்கமும் இங்க எடுக்க முடியுங்கிறத நான் காமிக்கிறேன். இங்க நிறைய பேரோட இன்கம் ப்ரூஃப் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் காமிக்கக்கூடிய இன்கம் ப்ரூஃப் எல்லாம் என்னோட டீம்ல எனக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களோட இன்கம் ப்ரூஃப் மட்டும் ஒரு சிலது மட்டும் நான் காமிக்கிறேன். இந்த இன்கம் ப்ரூஃப் எல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க எப்படி ஜாயின் பண்ண, இதோட பிளான் என்ன, எப்படி இன்கம் தராங்க அப்படிங்கறது எல்லாமே நான் உங்களுக்கு படிப்படியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், எந்த ஒரு சேல்ஸ் கிடையாது, டார்கெட் கிடையாது. நீங்க பிராட் மைண்டோட, பாசிட்டிவ் மைண்டோட நீங்க வந்து இந்த மீட்டிங்கை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இவரோட பேர் கிரீஷ். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 3,81,000. அதுல நெட் பே பேங்க்ல கிரெடிட் ஆனது மட்டும் 3,43,000. இவங்களோட பேர் ஜெயபிரியா. இவங்களோட லாஸ்ட் மந்த் இன்கம் 3 lakhs. அதுல பேங்க்ல கிரெடிட் ஆனது மட்டும் 2,40,000. இவங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முன்னாடி சாதாரணமா 10,000 ரூபாய் இன்கம்ல தான் இருந்தாங்க. அந்த வருமானம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது இதுல ஜாயின் பண்ணி இப்ப ஆவரேஜா மாசமான 3 லட்சம் ரூபாய் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட பேர் புவனேஸ்வரி. இவங்களோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,60,000. இவங்களும் நிறைய படிச்சிருக்காங்க. பட் குடும்ப சூழ்நிலைனால குழந்தைங்க பிறந்துருச்சு, ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டுல இருந்துகிட்டு எல்லா வேலையும் பண்றதுனால வேலைக்கு போக முடியறது இல்லை. பட் இவங்களோட திறமையை எங்கேயாவது வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு தேடிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு இவங்க இதுல பெரிய லெவல்ல இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க.
இவரோட நேம் பிரபாகரன். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,23,000. இவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆம்பூர்ல ஒரு ஷூ கம்பெனில அந்த ஷூ மெக்கானிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. வரக்கூடிய வருமானம் பத்தல. அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில ஜாயின் பண்ணி இதுல நல்ல இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. அடுத்து இவங்களோட பேர் யுவராஜ் அண்ட் ஸ்ரீமதி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இந்த பிசினஸ் எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,54,000. அதுல நெட் பே பேங்க்ல கிரெடிட் ஆனது மட்டும் 1,37,000. இவரோட பேர் சரத்குமார். இவரோட லாஸ்ட் மந்த் இன்கம் 1,43,000. அதுல நெட் பே பேங்க்ல கிரெடிட் ஆயிருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் உங்கள்ட்ட காமிச்சிருக்கேன். இவர் இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா சாதாரணமா இருந்து உள்ள வந்து இப்ப படிப்படியா வந்து சொந்தமா வீடு கட்டியிருக்காரு. நிறைய பேர் இதுல வீடு கட்டியிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து இங்க ஷேர் பண்ணோம்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும். அதனால வந்து ரொம்ப ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. இவங்களோட பேர் சிவசக்தியா. இவங்க இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி டைலரா இருந்தாங்க. வீட்லயே சின்ன சின்ன டைலரிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில ஜாயின் பண்ணி இப்ப ஆவரேஜா வந்து 40,000 50,000 இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. இவரோட பேர் அஜித். இவர் இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி படிச்சு முடிச்சு டிகிரி முடிச்சவர் தான். ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. சரியான வேலை கிடைக்காம அவர் இதுல ஜாயின் பண்ணி இப்ப ஆவரேஜா 1 lakh இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. இவரோட பேர் விக்னேஸ்வர். இவரும் படிச்சு டிகிரி முடிச்சுட்டு சரியான வேலை கிடைக்காதனால அந்த சிம் அது மாதிரி எல்லாம் வித்துக்கிட்டு கடைசி வேலையை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியில ஜாயின் பண்ணி இவரும் வந்து மாசமான 50,000 மேல இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. பாருங்க, இந்த மாதிரி நிறைய பேரோட இன்கம் ப்ரூஃப் இருக்கு. லட்சத்துல இன்கம் எடுக்கிறவங்க, 50,000 மேல இன்கம் எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சின்ன சின்ன இன்கம் எடுக்கிறவங்க எத்தனையோ நூத்துக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒரு சிலரோட இன்கம் ப்ரூஃப் மட்டும் தான் நான் இங்க காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய பேரோட இன்கம் ப்ரூஃப் எல்லாமே பின்னாடி நான் காமிக்கிறேன். அதை எப்படி நீங்க செக் பண்ணுங்கிறத நான் சொல்றேன். ரெண்டு கையுமே இல்லாதவங்க இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியில ஜாயின் பண்ணி இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு கண்ணுமே இல்லாதவங்க இதை சம்பாதிக்கிறாங்க. ரெண்டு கால் இல்லாதவங்க, கால் சரியா இல்லாதவங்க சம்பாதிக்கிறாங்க. இந்த கடைசி இமேஜ் பாருங்களேன். ரைட் சைட்ல மாரியப்பன் அப்படிங்கிறவர் ஷார்ட்டா இருப்பாரு. பிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன். சரியான வளர்ச்சி இல்ல. நம்பிக்கையை கைவிடாம கிடைச்ச வாய்ப்பை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உள்ள ஜாயின் பண்ணி இப்ப மந்த்லி ஆவரேஜா 1 lakh இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. இவர் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா சொந்தமா கார் வாங்கியிருக்காரு. காருக்கு ஒரு டிரைவர் போட்டு மந்த்லி 15,000 சேலரி கொடுத்து அந்த அளவுக்கு இவரோட லைஃப் அப்படிங்கிறது மாறி இருக்கு இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா. அடுத்து இந்த இமேஜ் பாருங்களேன். ஒரு சாதாரணமா ஒரு மளிகை கடை வச்சிட்டு இருந்தவர் இப்ப இவரோட வாழ்க்கையை வந்து பெரிய லெவல்ல மாறி இருக்கு. கீழே பாருங்க, வில்லேஜ்ல வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தவரோட வாழ்க்கை பெரிய லெவல்ல மாறி இருக்கு. ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தவரோட வாழ்க்கை இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா பெரிய லெவல்ல மாறி இருக்கு. அடுத்து பார்பர் ஷாப் வச்சிட்டு இருந்தவர் இந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியில ஜாயின் பண்ணி அவரோட வாழ்க்கை மாறி இருக்கு. இந்த இமேஜ பாருங்க. 2020க்கு முன்னாடி டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிலர் நினைப்பீங்க டைரக்ட் செல்லிங்கா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா, இது வந்து நம்மளால பண்ண முடியுமா, இதெல்லாம் ஆள் சேர்த்துற வேலையாச்சு, இதெல்லாம் எல்லாருக்கும் சூட் ஆகுமா, நம்மளால சம்பாதிக்க முடியுமா நிறைய பேர் நினைப்பீங்க. இங்க பாருங்க, இன்கம் ப்ரூஃப்லாம் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன். எத்தனை பேர் இங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு காமிச்சேன். உங்க எல்லா வேலையும் சம்பாதிக்க முடியும். எல்லாமே நான் சொல்றேன். எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே சொல்றேன். ஜஸ்ட் இந்த மீட்டிங்கை கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு முடிவெடுங்க. அதாவது இது ஆள் சேர்த்துற வேலையா, இதை நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஜஸ்ட் நான் சொல்றதை கவனமா கவனிங்க. எங்கெல்லாம் ஆள் சேர்த்தாம இருக்காங்க, நம்ம எல்லாருமே போன் யூஸ் பண்றோம். நிறைய போன் கம்பெனிஸ் வந்து ஏன் போன் வாங்குது போன் வாங்குறதுக்கு ஆள் சேர்த்துறாங்க. சிம் கார்டு நம்ம யூஸ் பண்றோம். 2G 3G வந்துச்சு, 4G 5G வந்துச்சு. ஏன்னா அவங்களோட நெட்வொர்க் ப்ரொவைடர் வந்து அவங்க கஸ்டமரை வந்து ரீடைன் பண்ணிக்கிறதுக்கும் புது கஸ்டமர்ஸ் ஆட் பண்றதுக்கும் ஆள் சேர்க்கறதுக்கும் அவங்க சர்வீஸ் நிறைய கொடுக்குறாங்க. அதுக்கு நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்தாங்க, கடை ஓபன் பண்றாங்க, ரோட்ல வந்து ஸ்டால் போட்டு அவங்க ஒரு சிலருக்கு சம்பளம் கொடுத்து பெரிய பெரிய ஆட்கள் வந்து ஆள் சேர்க்கறாங்க. ஸ்கூல் எடுத்துக்கோங்க. என் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி பிளே கிரவுண்ட் இருக்கு, இவ்வளவு சர்வீஸ் இருக்கு, நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆள் சேர்க்கறாங்க. ஸ்கூல்ல வேலை செய்யக்கூடிய டீச்சர்ஸே வந்து ரோடோட வீடு அனுப்பிச்சு விட்டு ஸ்கூலுக்கு ஆள் சேர்க்கறாங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. என் ஹாஸ்பிட்டல்ல வந்து இவ்வளவு சர்வீஸ் இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, டெக்னாலஜிஸ் இருக்கு, நிறைய ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, எங்களோட ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் வந்து ஆள் சேர்க்கறாங்க. ஒரு சினிமா தியேட்டர் எடுத்துக்கோங்க, அங்கேயும் ஆள் சேர்க்கறாங்க. டைரக்டர்ஸ் வந்து நல்ல படம் எடுக்கணும், அப்பதான் நிறைய ஆட்கள் சேருவாங்க சினிமா தியேட்டர்ல, நல்ல படம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் சேர்க்கறதுக்காக தான் அந்த படமே எடுக்கிறாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, துணி கடை, எந்த கடையை வேணா எடுத்துக்கோங்க, அங்க ஆள் சேர்க்கறாதான் அவங்களுக்கு வருமானம். இங்க பாருங்க, இந்த உலகத்துல வந்து 2 விதமான கான்செப்ட் தாங்க. ஒண்ணு வந்து ஆள் சேர்க்கறது, இன்னொன்னு வந்து ஆளா சேர்றது. ஆளா சேர்றவங்க கூட அங்க இருக்கக்கூடிய ஓனர்ஸ்க்காக ஆள் சேர்த்தி கொடுக்குறாங்க. அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா அதே இடத்துலயே இருக்காங்க. ஆள் சேர்க்கக்கூடிய பெரிய பெரிய ஓனர்ஸ் தான் வந்து வாழ்க்கையில முன்னேறி அவங்களோட கனவுகளை அடையறாங்க. வேலைக்கு போறவங்க அவங்களோட ஓனர்ஸோட கனவுகளுக்காக வேலை செய்யறாங்க. இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க, இப்ப உங்க கனவுக்காக நீங்க வேலை செய்ய போறீங்களா, அடுத்தவங்களோட கனவுக்காக நீங்க வேலை செய்ய போறீங்களான்னு. இங்கேயும் ஆள் சேர்க்க தான் போறோம். இங்க நமக்காக நம்ம ஆள் சேர்க்க போறோம். அது நீங்களே கஷ்டப்பட போறது இல்லையா. எங்க டீம் சப்போர்ட், இந்த பிசினஸ்ல எப்படி எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு இந்த மீட்டிங்கை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் வரும். இந்த பிசினஸ் ரொம்ப ஈஸியா என்னாலையும் பண்ண முடியும், நானும் சக்சஸ் பண்ண முடியும், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஃபியூச்சர். அதாவது நியூஸ் பேப்பர்லயே எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய காலம் ஃபுல்லாவே வந்து இந்த டைரக்ட் செல்லிங் பத்தி தான் போட்டுருக்காங்க. இதுதான் இந்தியாவோட ஃபியூச்சர். இங்கதான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதை எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க.
பில் கேட்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது என்னோட கெரியர், என்னோட வாழ்க்கைய நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, நான் கண்டிப்பா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனையோ பெரிய பெரிய லெஜண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் பத்தி. வெளிய வேற வேற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ரொம்ப ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் இதுல சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாம் சார் கூட சொல்லியிருக்காரு. 21st செஞ்சுரியில வந்து டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து மிகப்பெரிய லெவல்ல டெவலப் ஆக போகுது. யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல வந்து நேரடி விற்பனை துறை சொல்லுவாங்க. தமிழகத்தில் நேரடி விற்பனை சந்தை 2025க்குள்ள 8,000 கோடியாக எகும்னு சொல்லியிருக்காங்க. நேரடி விற்பனை துறையின் வளர்ச்சி 3 மடங்கா அதிகரிக்கும்னு இன்னொரு நியூஸ்ல ஆர்டிகல் போட்டிருக்காங்க. டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது இப்ப பெரிய லெவல்ல பூம் ஆயிட்டு இருக்குங்க. நம்ம சரியா பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை சம்பாதிக்க முடியும். அதாவது இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. நான் இங்க என்ன சொல்றேன், இதை நாங்க எப்படி பண்றோம், நாங்க எப்படி சம்பாதிக்கிறோங்கிறத முழுசா கவனிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. நாம நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்குறது மூலியமாவே நம்ம அதை சம்பாதிக்க முடியும். இங்க பாருங்க, சிம்பிள்ங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம மந்த்லி இல்ல நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடையில, அனாஸ் கடையில நம்ம வாங்குற பொருள். எக்ஸாம்பிள் வந்து நம்ம பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம். ஒரு ட்ராலி பேக் எடுத்துக்கிட்டு இல்ல வந்து ஒரு கட்டப்பையில நம்ம வந்து நிறைய திங்ஸ் வாங்குறோம். அங்க வாங்குறதுக்கு பதிலா இங்க வாங்குறது மூலியமா நமக்கு இன்கம் வருதுங்க. எல்லா மக்களுமே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வெளியே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடையில வாங்குறாங்களா இல்லையாங்க? எல்லா மக்களுக்குமே எஃப்எம்சிஜி பொருள் தேவையா இல்லைங்க? அப்ப எல்லா மக்களுக்கும் இந்த பொருள் தேவை. அந்த பொருள் இங்க இருக்கு. அந்த பொருளை வச்சுதான் நம்ம பிசினஸ் பண்றோம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை மட்டும் தான் வாங்குறோம். சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ், டீ தூள், காஃபி தூள், ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அக்ரி ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் சப்ளிமெண்ட் கிட்டத்தட்ட 300 350க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. எக்ஸப்ட் வந்து அரிசி, பருப்பு, காய்கறி, சாம்பார் தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தவிர மத்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா கேட்டகரியுமே இங்க இருக்கு. அப்ப அங்க வாங்கக்கூடிய பொருளை நம்ம இங்க வாங்க போறோம். இதுல நம்ம எப்படி சம்பாதிக்கிறது எல்லாமே சொல்றோம். இது ஏன்னா எல்லா மக்களுக்கும் தேவையான பொருள் தான். அப்ப இதுல நம்ம எல்லாருமே ஈஸியா நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். எல்லாருமே உள்ள வருவாங்க. எல்லாராலையும் சம்பாதிக்கும். அதனால நீங்க இத்தனை பேர் நாங்க சம்பாதிக்கிறோம். ஜஸ்ட் பொறுமையா கவனிங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது மூலியமா நமக்கு எப்படி இன்கம் வருது அப்படிங்கறத நான் சொல்றேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம எப்படி நம்ம பொருளை வாங்கிட்டு இருக்கோம்? வழக்கமாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை எப்படி வாங்குகிறோம் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேனுஃபேக்சர் இருந்து கன்சியூமரான நமக்கு எப்படி வருது? நிறைய கைமாறி வருது. இவங்க எல்லாருக்கும் அதுல வந்து ப்ராஃபிட் இருக்குமா இருக்காங்க? அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் விளம்பரத்துல வருவாங்க. சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட்லாம் அதை நம்ம விளம்பரத்துல பார்த்துட்டு அந்த பொருளை போய் நம்ம கடையில வாங்குறோம். அப்ப அவங்களும் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்ப இத்தனை பேருக்கும் காசு போகும். எக்ஸாம்பிள் வந்து 10 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதோட உற்பத்தி விலை 3ல இருந்து 4 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும் அதிகபட்சமே. மீதி இருக்கக்கூடிய காசு எல்லாமே நடுவில் இருக்கிறவங்களுக்கு தான் போகுது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபா ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல 6 ரூபா வந்து நடுவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் போகும். நீங்க வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுல 60 ரூபா நடுவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் போகும். 1000 ரூபாய்க்கு நீங்க ப்ராடக்ட்ஸ், மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 600 ரூபாய் இவங்களுக்கு மட்டுமே போயிடும். அப்ப 10,000 ரூபாய்க்கு வாங்கும்போது 6,000 ரூபாய் இவங்களுக்கு மட்டுமே போகுது. அப்ப இதுக்கு மாற்றாதான் டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அமெரிக்கால 80 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்கா, சிங்கப்பூர், சைனா, ஜப்பான் அந்த மாதிரி பல வல்லரசு கண்ட்ரில இது வந்து பெரிய லெவல்ல ரெகக்னைஸ் பண்ணி நிறைய பேர் இதை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இதை இந்தியாவிலேயே ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்ட் செல்லிங் மூலியமா நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது நடுவுல எந்த ஒரு கையும் மாறி வராது. முக்கியமா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறதே இருக்காது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பாருங்க. விராட் கோலி இருக்காரு அப்படின்னா அவரோட லாஸ்ட் இயர் மொத்த இன்கம் மட்டும் 191 கோடி. அதுல வெறும் 15 கோடி தான் கிரிக்கெட் மூலியமா சம்பாதிச்சது. மீதி இருக்கிறது எல்லாமே விளம்பரத்தின் மூலியமா மட்டுமே சம்பாதிச்சிருக்காரு. அவர் எத்தனை விளம்பரத்துல வர பாக்குறீங்களா? இவரே இத்தனை கோடி சம்பாதிக்கிறார். இவர் இல்லாம இன்னும் எத்தனை செலிபிரிட்டிஸ், எத்தனை ஆக்டர், ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாம் வந்து விளம்பரத்துல வராங்க பாக்குறோம். எத்தனை கோடி அவங்களுக்கு எல்லாம் போகுது. அதாவது யாரோட காசு? நம்மளோட காசு தான். நம்மள்ட்ட இருந்து அவங்களுக்கு போகுது. கரெக்டுங்களா? அப்ப இந்த காசு எல்லாமே இங்க கட் ஆகுது. அவங்களுக்கு போற காசு நமக்கே பிரிச்சு தராங்க. இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்து இதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் அனுராக் சிங் தாக்கூர் வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதாவது நம்ம இப்ப சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடை, அனாஸ் கடையில இந்த மாதிரி எஃப்எம்சிஜி சோப்பு, ஷாம்புலாம் வாங்கும்போது சரியா கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் வராது. ஜிஎஸ்டி பில் கொடுத்து எல்லாமே நம்ம இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட தான் நம்ம பே பண்றோம். 10 ரூபா 50 ரூபா சோப்பு வாங்குறோம் அப்படின்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட தான் பே பண்றோம். சின்ன சின்ன மளிகை கடையில இருந்து, சூப்பர் மார்க்கெட்ல இருந்து. ஆனா ஜிஎஸ்டி பில் தராங்களா? கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு அது முழுசா டாக்ஸ் போகுதான்னு கேட்டா கிடையாது. ஆனா டைரக்ட் செல்லிங்ல வாங்கும்போது கண்டிப்பா ஜிஎஸ்டி பில் தான் தராங்க. அது 100% பக்காவா டாக்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு போகுது. கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ அதிகமாகும். அப்ப இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் இதை பத்தி பேசியிருக்காரு. இங்க பாருங்க, இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங்ல நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குறது மூலியமா ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இருக்கும். மக்களுக்காக தான் நம்ம வந்து உற்பத்தி பண்றாங்க. அது வந்து ரெஃபரல் தான். அப்ப இது வந்து டிவியில விளம்பரம் பண்றது. டிவியில விளம்பரம் பண்றாங்கன்னா திரும்ப திரும்ப விளம்பரம் பண்ணிட்டே இருப்பாங்க. பொருள் பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க விட்டுருவாங்க. புது 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 ஆட்கள் வாங்கிட்டே இருப்பாங்க விளம்பரத்தை பார்த்து. ஆனா இங்க வந்து விளம்பரம் கிடையாது. அப்ப மக்கள் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாதான் அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப நல்லா இருக்கிறதுனால நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப இது மக்களுக்கான பொருள். அதே மாதிரி இதுல டூப்ளிகேட்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. கை மாறவே இல்லை. டைரக்டா மேனுஃபேக்சர் இருந்து கன்சியூமருக்கு வரதுனால இங்க யார் கையுமே மாறாதனால நமக்கு ஜெனியூனா கரெக்டா ஒரிஜினல் ப்ராடக்ட்
ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்க கிடைக்குது. அதே மாதிரி வேல்யூ ஃபார் மணி, நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியான பொருள் நமக்கு கிடைக்குது. இங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி காசு எல்லாமே நமக்குள்ளேயே பிரிச்சு தராங்க. அதுதான் நமக்கு இன்கமா தராங்க. இந்த டைரக்ட் செல்லிங்ல பாத்தீங்க அப்படின்னா பாசிவ் அண்ட் ராயல்டி இன்கம் இருக்கு. பாசிவ் இன்கம் அப்படின்னா நம்ம ஒரு டைம் உழைக்க போறோம் அப்படின்னா அந்த உழைப்புக்கு மந்த்லி இன்கம் வந்துட்டே இருக்கும். ஜாப்ல அந்த மாசத்துக்கு நமக்கு இன்கம் வந்துடும். நம்ம அடுத்த மாசம் வேலை செஞ்சாதான் இன்கம். பட் பாசிவ் இன்கம்னா ஒரு டைம் உழைக்க போறோம்னா திரும்ப நமக்கு அதுல இருந்து இன்கம் வந்துட்டே இருக்கிறதா பாசிவ் இன்கம். அந்த ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த டைரக்ட் செல்லிங். இப்ப இந்த மீட்டிங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிலர் யோசிப்பீங்க, நான் ஒரு சில கம்பெனி எல்லாம் பண்ணியிருக்கேன், பார்த்திருக்கேன், எங்க ஊர்ல ஒரு சில கம்பெனி எல்லாம் வந்து பேருக்கு எடுத்து விட்டு போயிட்டாங்க, நீங்க எந்த கம்பெனியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு கம்பெனி பண்ணக்கூடிய தப்புக்காக இந்த மொத்த இண்டஸ்ட்ரியுமே மோசம் சொல்லிட முடியுமா? இந்த இண்டஸ்ட்ரியிலே நம்பர் ஒன் கம்பெனி, நியாயமான கம்பெனி ஒன்று இருக்குமா இருக்காது? அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனியோட பேர் தான் வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட். இதுதான் வந்து இந்தியாவிலே நம்பர் ஒன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. ஒரு டைம் பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா நம்ம பஸ்லயே போகாம இருக்கோம் இல்ல. அது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி பண்ணிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பண்ணிருப்பாங்க, அங்க ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியே மோசம் இல்லை, யாருமே சம்பாதிக்க முடியாதுன்னு நினைச்சாதீங்க. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புரியலங்கிறதுக்காக இது உண்மையில ஆயிடாது. எத்தனையோ பேர் சம்பாதிச்சிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இன்னும் முழுசா கவனமா கவனிங்க. இந்த வெஸ்டேஜ் கம்பெனியை வந்து ரெகக்னைஸ் பண்ணி இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் டைரக்ட் செல்லிங் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து 20 ஆண்டுகளுக்கு மேல வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்தியாவில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதுல வந்து நம்பர் ஒன் கம்பெனியாகவும் பெஸ்ட் கம்பெனியாகவும் இந்த கம்பெனி இருக்கு. ரொம்ப ஜென்யூனா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியை நான் ஏன் சூஸ் பண்ணேன், நீங்க ஏன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் எத்தனையோ கம்பெனிகள் இருந்தாலும் இந்தியாவிலே நம்பர் ஒன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி வெஸ்டேஜ் தான். ரொம்ப வேகமா சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. உலக லெவல்ல டாப் 100 டைரக்ட் செல்லிங் கம்பெனி பார்க்கும்போது உலகம் ஃபுல்லா எத்தனையோ டைரக்ட் செல்லிங் கம்பெனி எத்தனையோ கண்ட்ரில இருக்கு. உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய கண்ட்ரி எல்லாத்தையும் சேர்த்து டாப் 100 டைரக்ட் செல்லிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுல இந்தியன் கம்பெனி ஒன்னே ஒண்ணுதான் 100 இடம் பிடிச்சிருக்கு. அது நம்ம வெஸ்டேஜ் கம்பெனி தான். அதே மாதிரி இந்த கம்பெனியில நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே வந்து எம்ஆர்பி ரேட்ல இருந்து 10% 20% டிஸ்கவுண்ட்ல தான் நமக்கு தராங்க. அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல இருந்து நமக்கே வந்து இன்கம் தராங்க. பர்ஃபார்மன்ஸ் போனஸ் சொல்லிட்டு 5% 16% வரைக்கும் நமக்கு வந்து இன்கம். ரீபர்ச்சேஸ் ஆஃபர் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நம்ம வாங்குறோம் இல்லையா, அப்படி வாங்கும்போது 10% இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 100 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதுல இருந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அது மாதிரி 3000 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 300 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து ஃப்ரீயா தருவாங்க. அதே மாதிரி கன்சிஸ்டன்சி ஆஃபர், நீங்க தொடர்ந்து 4 மாசம் வாங்குறோம் அப்படின்னா கன்சிஸ்டன்டா அடுத்த மாசம் தொடர்ந்து 4 மாசம் வாங்கும்போது நமக்கு வந்து 2500 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கூப்பன் கொடுப்பாங்க. நமக்கு வேணுங்கிற பொருள் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வெளியே எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்ல மளிகைகள் எங்கேயாவது தராங்களா? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை ஃபுல்லா காலகாலமா வாங்கிட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்கிற கடையில ஒரு 5 ரூபாய் சாக்லேட் ஃப்ரீயா கொடுப்பாங்களா? பட் இந்த கம்பெனியில வெஸ்டேஜ்ல வந்து நமக்கு இவ்வளவு ஆஃபர்ஸ் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தரனாலதான் இங்க மக்கள் நிறைய பேர் வந்து இங்க வாங்கிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட்டும் குவாலிட்டியா இருக்கு. அடுத்து இங்க 9 டைப் ஆஃப் இன்கம் தராங்க. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து 7 டைப் வந்து ராயல்டி இன்கம். எவ்ரி மந்த் வந்து 10ல இருந்து 12ஆம் தேதிக்குள்ள நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லயே இன்கம் கிரெடிட் ஆகும். இது வரைக்கும் இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பேக்லாக்கும் இல்ல, இன்கம் தரத்துக்கு டிலே பண்ணதே கிடையாது. இப்போ வரைக்கும் பக்காவா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனிக்கும் மற்ற கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது குமுலேட்டிவ் பிவி. அதாவது மற்ற கம்பெனிலாம் வந்து ஒவ்வொரு மாசமும் அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிடும், அடுத்த மாசம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். பட் இங்க மட்டும் தான் பாயிண்ட்ஸ் அப்படியே குமுலேட்டிவ் ஆகிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், எல்லாராலையுமே அந்த லெவலை ரீச் பண்ண முடியும். எல்லாருமே அந்த பர்டிகுலர் லெவலை ரீச் பண்ணுவாங்க. எல்லாருமே இன்கம் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் பிளான் இருக்கிறதுனால இத்தனை பேர் இங்க சம்பாதிக்கிறாங்க. இவர்தான் கம்பெனியோட ஃபவுண்டர் கௌதம் பாலி. இந்த கம்பெனி வந்து எல்லா விதமான சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. ஹலால் சர்டிபிகேட், ஐஎஸ்ஓ சர்டிபிகேட், பெஸ்ட் எம்ப்ளாயி, கிரேட் பிளேஸ் டு வொர்க், பெஸ்ட் கம்பெனி, பெஸ்ட் நியூட்ரிஷன் கம்பெனி, பெஸ்ட் எம்ப்ளாயி பிராண்ட், இது மாதிரி எல்லா விதமான சர்டிபிகேட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் எல்லாமே வந்து கம்பெனி வாங்கியிருக்காங்க. இந்த வெஸ்டேஜ் கம்பெனி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் தாங்க. வெளியே அதர் பிராண்டோட டைப் பண்ணி அதர் பிராண்ட் வந்து வெஸ்டேஜ் கொடுக்கலீங்க. இவங்க எல்லாமே வெஸ்டேஜோட ஓன் ப்ராடக்ட்ஸ். வெஸ்டேஜ் அப்படிங்கிற பேர் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்லயுமே பிரிண்ட் ஆயிருக்கும். இவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ், ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கம்பெனில வந்து 350க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ், டீ தூள், காஃபி தூள், ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், அக்ரி, எல்லா கேட்டகரியிலுமே கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப இந்த மீட்டிங்கை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் யோசிப்பீங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்பி வாங்கலாமா, இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் குவாலிட்டியா இருக்குமான்னு யோசிப்பீங்க. நீங்க ஒரு உண்மையை சொல்லுங்க, நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து 100% குவாலிட்டியா இருக்கா, நல்ல ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமான்னு நீங்க செக் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எக்ஸாம்பிள் இப்ப இந்த இமேஜ் பாருங்க, ஜஸ்ட் கம்பேர் பண்ணிருக்கேன். இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு அமாம் சோப்பும் வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நீம் சோப்பும் கம்பேர் பண்ணிருக்கேன். இப்ப மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய அமாம் சோப்போட TFM 68% கிரேட் வந்து 3. இது வந்து அந்த சோப்புக்கு பின்னாடி அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட MRP ரேட் பாத்தீங்கன்னா 58 rupees. இப்ப நம்ம வெஸ்டேஜோட சோப் வந்து கிரேட் 1, இதோட MRP ரேட் வந்து 54 rupees.
டிபி ரேட் வந்து 45 ரூபீஸ் தான். அப்ப இங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சோப் வந்து என்ன கிரேட்ல இருக்கு, நம்ம என்ன கிரேட் சோப் பயன்படுத்துறோங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. டிஎஃப்எம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்ம எல்லாருமே சோப்பு பயன்படுத்துறோம். வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ், எல்லாமே கிரேட் 1 ப்ராடக்ட்ஸ். எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து லீகலா டெஸ்ட் பண்ணி ப்ராப்பரா சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. ஹலால் சர்டிபிகேட், ஐஎஸ்ஓ சர்டிபிகேட், இன்னும் என்னென்னலாம் சர்டிபிகேட் வாங்கணுமோ எல்லா சர்டிபிகேட்டுமே கம்பெனி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்க ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து மணி பேக் கேரண்டி கொடுக்குறாங்க. வெஸ்டேஜ்ல நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து 30 டேஸ் மணி பேக் கேரண்டி இருக்கு. இந்த எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியிலேயே மணி பேக் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா வெஸ்டேஜ் கம்பெனி மட்டும்தான். நீங்க வந்து சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ்லாம் நீங்க பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, அனாஸ் கடை வாங்குவீங்க. அந்த பொருளை வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பொருளை சேஞ்ச் பண்ணணும், அந்த பொருளை எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னா வாங்குவாங்களா? வாங்கவே மாட்டாங்க. நம்ம இப்ப ஆன்லைன்ல அமேசான், பிளிப்கார்ட்ல கூட வேற அதர் பிராண்ட் வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. நம்ம அமேசான், பிளிப்கார்ட்ல வேற மத்த ட்ரெஸ், வேற ஒரு சில பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்கு. ஆனா எஃப்எம்சிஜி கேட்டகரியில ஆன்லைன்ல கூட ரிட்டர்ன் பாலிசி கிடையாது. ஆனா வெஸ்டேஜ்ல மட்டும் தான் மணி பேக் கேரண்டி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கறனால இந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ணி இந்த பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த கம்பெனி இப்ப 20 வருஷம் 20 இயர்ஸ் கிராஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த கம்பெனில நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து ஆன்லைன், இன்னொன்னு ஆஃப்லைன். இப்ப நம்ம வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண உடனே வெஸ்டேஜ்ல நமக்கு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அக்கவுண்ட்லயே அந்த அப்ளிகேஷன்லயே நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் எல்லாமே பண்ணிக்கலாம். நம்மளோட பிசினஸ் டீடைல்ஸ், நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாமே அங்கதான் தெரியும். அங்கேயே ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வித்தின் 2-3 டேஸ்ல நம்ம வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி வந்துடும். இல்ல நீங்க ஆஃப்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும், நேர்ல கடைக்கு போய் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து ஸ்டோருக்கு விசிட் பண்ணி வாங்கலாம். இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே ஸ்டோர் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஸ்டோர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. ஒரு சிலர் யோசிப்பீங்க இவ்வளவு ஸ்டோர்ஸ் இருக்கு, எனக்கு இதெல்லாம் தெரியல, இவ்வளவு நாள் அதெல்லாம் பார்த்ததே இல்லைன்னு நினைப்பீங்க. அதான் நான் திரும்பவும் சொல்றேன் பாருங்க, இது வந்து சைலண்டா மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்பதான் உங்களுக்கு தெரியுது, இப்ப நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. இது வந்து ஒருத்தருக்கு போய் சொல்ற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. நீங்க எந்த ஊர்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரிங்க, உங்க ஊர்லயே வந்து வெஸ்டேஜ் ஸ்டோர் 2-3 ஸ்டோர் இருக்கும். நியர்பை எந்த ஸ்டோர் இருக்குன்னு பார்த்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸோட விலை எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸா எல்லா மக்களுமே வாங்கக்கூடிய விலையில தான் இந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. வெஸ்டேஜ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஹெல்த் ஃபுட் அப்படிங்கிற கேட்டகரியில என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் மென்ஷன் பண்ணி நான் சொல்றேன். டீ தூள், காஃபி தூள், புரோட்டீன் பவுடர், சாக்லேட், எனர்ஜி ட்ரிங்க், எனர்வா, பிரேக்ஃபாஸ்ட், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஐஎஸ்டி கேட்டகரியில ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, டிஷ் வாஷர், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓரல் கேட்டகரியில 3 விதமான பேஸ்ட் பிரஷ் இருக்கு. ஹெல்த் சப்ளிமெண்ட் கேட்டகரியில கை கால் வலி, மூட்டு வலி, ஹார்ட் ப்ராப்ளம், தைராய்டு, ஒபிசிட்டி, இந்த மாதிரி எல்லா விதமான ப்ராப்ளத்துக்குமே வந்து வெஸ்டேஜ்ல வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் இருக்கு. இம்யூனிட்டி பூஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த இம்யூனிட்டி பூஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம பயன்படுத்துறது மூலமா கொரோனாக்கு எதிரான, கொரோனா காலகட்டத்திலேயே கொரோனாக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்லே போட்டுருக்காங்க. அடுத்து பர்சனல் கேர் கேட்டகரியில சோப்பு, ஷாம்பு, டால்க், பர்ஃபியூம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், ஃபேஷியல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்து அஷ்யூர் நேச்சுரல் கேட்டகரியில நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. விமென்ஸ் ஹைஜீனிக் கேட்டகரியில வந்து ஈடி பாக்ஸ், நாப்கின், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ட்ரூமேன் கேட்டகரியில மென்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா சோப்பு, ஷாம்பு, சேவிங் ஜெல் இதெல்லாம் இருக்கு. அடுத்து மிஸ்டர் ஆஃப் மில்லன் கேட்டகரியில காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்து ஸ்கின் ஃபார்முலா 9 அப்படிங்கிற கேட்டகரியில பிரைட்னிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. அக்ரி, விவசாயத்துக்கு தேவையான இயற்கை உரம் எல்லாமே வந்து வெஸ்டேஜ்ல இருக்கு. இது மாதிரி எண்ணற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து எத்தனையோ வெஸ்டேஜ்ல இருக்கு. நான் ஒரு சிலர் தான் இங்க காமிச்சிருக்கேன். இதெல்லாமே எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை மட்டும் சூஸ் பண்ணி வாங்கி போறீங்க. அது மேற்கொண்டு எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு பொருள் வாங்க போறதுல, ₹1 எக்ஸ்ட்ரா கொடுக்க போறதுல, எந்த ப்ராடக்ட்ஸும் நீங்க சேல்ஸ் பண்ண போறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து எப்படி இன்கம் தராங்க அப்படிங்கிற இன்கம் கால்குலேஷன், இன்கம் பிளான பார்க்கலாம். இதுல வந்து 9 டைப் ஆஃப் இன்கம் தராங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரீட்டைல் ப்ராஃபிட். ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எம்ஆர்பி ரேட்ல இருந்து 10ல இருந்து 20% ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து நமக்கு விலை கம்மியா தருவாங்க. எம்ஆர்பி ரேட்ல இருந்து விலை கம்மியா தான் தருவாங்க. எப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி. அது ஒரு சிலர் வந்து வாங்கி அந்த ப்ராடக்ட்ஸ் எம்ஆர்பி ரேட்டுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பாங்க. அது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம், அது நம்ம பண்ண போறது. அதை விட்டுருங்க. செகண்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ். பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது நம்ம ஜாயின் பண்ண உடனே 5% கொடுப்பாங்க. 5ல இருந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் லெவல் அடையும் போது நம்ம 8ஆ மாறும். அடுத்து 12, அடுத்து 16. அது மாதிரி மேக்ஸிமம் 16% வரைக்கும் நம்ம ரீச் பண்ணலாம். அந்த 16% அப்படிங்கும்போது நமக்கு அதிக பர்ஃபார்மன்ஸ் போனஸ் இன்கம் நமக்கு வரும். பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகும். அதாவது இந்த 2வது இன்கம்ல இருந்து 9வது இன்கம் வரைக்கும் எல்லா இன்கமும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லயே எவ்ரி மந்த் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்லயே கிரெடிட் ஆகும். ஒவ்வொரு இன்கமும் நமக்கு எப்போ வரும், எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்னும் டீடைலா பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து வெஸ்டேஜ்ல நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா
ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே எம்ஆர்பி பிரைஸ்னு ஒன்று இருக்கும், டிபி பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்னு ஒன்று இருக்கும், அப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு பாயிண்ட் வேல்யூ பிவி ஒன்று இருக்கும். அதாவது எம்ஆர்பி ரேட்னு ஒன்று இருக்கும், நமக்கு வந்து டிபி பிரைஸ் தான் தருவாங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் அப்படிங்கிறத நமக்கு தருவாங்க. அதுக்கான பாயிண்ட்ஸ் இவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பாயிண்ட் தான் நம்ம அக்கௌண்ட்ல வெஸ்டேஜோட அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆகும். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து iOSல வந்து நம்ம வந்து இந்த வெஸ்டேஜ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதுல வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ் நமக்கு கீழே யார் சேர்றாங்க, நம்ம எவ்வளவு என்ன லெவல்ல இருக்கோம், எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம், எல்லா டீடைல்ஸுமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெஸ்டேஜ்ல எம்ஆர்பி ரேட் வந்து 100 ரூபா இருக்கு அப்படின்னா, ஒரு பொருள் வந்து 100 ரூபா இருக்கு அப்படின்னா அது நமக்கு 80 ரூபாய்க்கு தான் தருவாங்க. அதுக்கு ஒரு மூணு பாயிண்ட்ஸ் நமக்கு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், மேல பாருங்க அக்குமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். அந்த அக்குமுலேட்டிவ் பிவி அப்படிங்கிறது எப்படி உட்காருன்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து 1ல இருந்து 599 பாயிண்ட்ஸ் குள்ள இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து 5% இருக்கும். நான் அந்த மேல காமிச்சலையா 5, 8, 12, 16 சொல்லி அந்த அடுத்த லெவல் போகும் பாயிண்ட்ஸ் மாறும்போது. அது மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள ஜாயின் பண்ணோம்னா நம்ம 5% இருக்கும். ஏன்னா நம்ம 1ல இருந்து 599 பாயிண்ட்ஸ் குள்ள இருக்கும் அப்படின்னா நம்ம 5% இருக்கும். அதே 600 பாயிண்ட்ஸ் தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம 8% வந்துடும். அதே 2400 பாயிண்ட்ஸ் தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம 12% வந்துடும். அதே 5500 பாயிண்ட்ஸ் நம்ம தாண்டிடுறோம் அப்படின்னா நம்ம பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிறத நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். இப்போ இந்த 5500 பாயிண்ட்ஸ்மே நானே வந்து எடுக்கணுமா, நானே வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா, மந்த்லி நானே பர்ச்சேஸ் பண்ணி இந்த 5500 பாயிண்ட்ஸ் வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நல்லா கவனமா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 200 பிவி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அக்குமுலேட்டிவ் பிவி 200 பிவி. அப்போ நீங்க 5% தான் இருக்கீங்க. மேல பாருங்க 1ல இருந்து 599 குள்ள இருக்கீங்கன்னா 5%. இந்த 200 பிவி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க, அது உங்க அக்கௌண்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் ஆட் ஆகி 50 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு கீழே உங்க மூலியமாவோ உங்களுக்கு கீழே சேர்ந்தவங்க மூலியமாவோ ஆட்கள் சேருவாங்களா, அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவாங்களா, அவங்க வாங்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு ஆட் ஆகும், அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஆட் ஆகும், அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஆட் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு கீழே சேர்ந்தவங்க பாயிண்ட்ஸ் 1-2 பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அப்ப நீங்க 5% இருக்கீங்க. அடுத்து 2வது மாசம் 500 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. எப்படி 2வது மாசம் 500 பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னா, போன மாசம் 200 பாயிண்ட்ஸ் வந்துச்சா, ஒரு 4-5 பேர் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு பொருள் எல்லாம் தீர்ந்துருமா, சோப்பு ஷாம்பு பேஸ்ட் பிரஷ் இதெல்லாம் தீருமா தீராது. நம்ம வீட்டுல தீர்ந்ததுக்கு அப்புறம் வெளியே பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல மளிகை கடை வாங்குறோம். அதே மாதிரி வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கோம், வெஸ்டேஜ்ல பொருள் வாங்கிருக்கோம், தீருது, திரும்ப அடுத்த மாசம் வாங்குறோம். அதே மாதிரி அடுத்த மாசம் 1 மந்த்க்குள்ள இதெல்லாம் பிசினஸ் கத்துக்கிட்டு இந்த 4-5 பேர் சேர்ந்து அவங்களுக்கு கீழே ஒரு சிலர் யாரையும் சேர்க்கல அப்படின்னா இன்னும் ஒரு சிலர் இதெல்லாம் சேர்க்கறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சிலர் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கீழே 2 பேர் 4 பேர் 5 பேர் சேர்க்கறாங்க. அப்ப இப்ப நம்ம கீழே வந்து ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அப்ப ஆளுக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மாசம் 200 பாயிண்ட்ஸ் வந்துச்சு, செகண்ட் மாசம் அவங்களும் வாங்குறாங்க, அவங்களுக்கு கீழே இன்னும் புதுசா அடுத்த மாசத்துல சேர்ந்துருப்பாங்க, அவங்களும் வாங்குறாங்க. அப்ப 2வது மாசம் 500 பாயிண்ட்ஸ் வருது. அப்ப போன மாசம் 200, இந்த மாசம் 500, ரெண்டையும் சேர்த்தா மொத்த குமுலேட்டிவ் பிவியோட அக்குமுலேட்டிவ் பிவி 700. அப்ப மேல பாருங்க, இப்ப 600 பாயிண்ட்ஸ் தாண்டிட்டோம்னாவே நம்ம 8%. இப்ப நம்ம தாண்டியாச்சா, இப்ப நம்ம 8% இருக்கும். அடுத்து தேர்ட் மந்த் இப்ப 2000 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இப்போ போன மாசம் வரைக்கும் ஒரு 700 பாயிண்ட்ஸ், இப்ப 2000 பாயிண்ட்ஸ். ஏன்னா டீம் இன்னும் பெருசா இருக்கும். இப்போ மொத்தமா 2700 பாயிண்ட்ஸ். இப்ப நம்ம 12% வந்துடும். அடுத்து ஃபோர்த் மந்த் வந்து பாத்தீங்கன்னா 3000 பாயிண்ட்ஸ் வருது. இது வரைக்கும் போன மாசம் வரைக்கும் 2700, இப்ப வந்து 3000, மொத்தமா 5700 பாயிண்ட்ஸ். மேல பாருங்க 5700 நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அப்ப 16% வந்துட்டோம். 16%னா நம்ம பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் அச்சீவ் பண்ணிட்டோம். நான் இங்க 4 மாசத்துல பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணிருக்க மாதிரி போட்டிருக்கேன். இங்க வந்து அதுக்கு முன்னாடியே 2 மாசம் 3 மாசத்துலயே அச்சீவ் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இன்னும் ரொம்ப ஸ்லோவா பண்ணீங்கன்னா மேபி 5-6 மாசம் கூட ஆகும். பட் எப்படி இருந்தாலும் நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். குமுலேட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படியே ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். இது எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு மெதுவா பண்ணாலும் அச்சீவ் பண்ணலாம், எவ்வளவு வேகமா பண்ணாலும் ரொம்ப சீக்கிரமாவும் அச்சீவ் பண்ணிடலாம். எந்த டேட்ல அந்த பர்டிகுலர் மந்த்க்குள்ள எந்த டேட்ல அச்சீவ் பண்ணாலும் அந்த மந்தே உங்களோட இன்கம் அதிகமாயிடும். இங்க பாருங்க, அதே மாதிரி ஒரு சிலர் ரொம்ப வேகமா பண்ணுவாங்க. ரொம்ப வேகமா ஜாயின் பண்ண அந்த மந்தே அச்சீவ் பண்றவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளான் இருக்கு. அதாவது ஜாயின் பண்ண அந்த மந்தோ அடுத்த மந்தோ அந்த சிங்கிள் மந்த்க்குள்ள அந்த பர்டிகுலர் 1 மந்த்க்குள்ள 282 பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா 8% போயிடலாம். 600 பாயிண்ட்ஸ் எடுத்தாதான் 8% சொல்லிருப்பேன். ஒரே மாசத்திலேயே 282 பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது நீங்க உங்க டீம் எல்லாம் சேர்ந்து நீங்க 8% போயிடலாம். அதே நீங்க வந்து ஒரே மாசத்துல இந்த மாசமோ அடுத்த மாசமோ சிங்கிள் மந்த்க்குள்ள நீங்க வந்து 4500 பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா டைரக்டா 16% டைரக்டர் ஆயிடும். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் டைரக்டர் ஆயிடும். ஓகேங்களா? இது ஒரு சிலர் பண்ணுவாங்க. இல்லையா மேல இருக்கிற மாதிரி தான் மெஜாரிட்டியா பண்ணுவாங்க. இது ஒரு பிளான், இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. வேகமா பண்ணும்போது இந்த பிளான் பண்ணி நீங்க அச்சீவ் பண்ணாலும் பண்ணிடலாம். இது வந்து டைரக்டர் அச்சீவ் பண்ற வரைக்கும் தான். டைரக்டருக்கு அடுத்து பிரான்ஸ் டைரக்டருக்கு அடுத்து இன்னும் நிறைய லெவல்ஸ் இருக்கு. அது எல்லாமே நான் இப்ப அடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நீங்க வந்து வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண உடனே டிஸ்ட்ரிபியூட்டரா இருப்பீங்க. அதாவது 5% இருப்பீங்க. 5ல இருந்து 16% வர வரைக்கும் நீங்க எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டர் தான். பிஃபோர் 16% வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் தான் வரும்.
டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிற வரைக்கும், டைரக்டர் அச்சீவ் பண்ற வரைக்கும், அதாவது பிரான்ச் டைரக்டர் அச்சீவ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மட்டும் தான் வரும். ஒன்ஸ் நீங்க டைரக்டர் அச்சீவ் பண்ணிட்டீங்க, பிரான்ச் டைரக்டர் அச்சீவ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து டைரக்டர் போனஸும் வரும், டீம் பில்டிங் போனஸும் வரும். அதே மாதிரி உங்களுக்கே ஒரு பிரான்ச் வந்துட்டாங்க, இப்போ உங்களுக்கே நிறைய பேர் சேருவாங்க. அது மாதிரி உங்களுக்கே சேர்ந்த ஒருத்தர் வந்து அவரு 16% வருவாரா மாட்டார். ஏன்னா அவரும் உங்களை மாதிரி தானே, அவரு கீழே சேர்றவங்க அவங்களோட பாயிண்ட்ஸ்ல அவருக்கும் பெட் ஆகுமா? அப்ப அவர் உங்களுக்கே ஒருத்தர் பிரான்ச் வந்துட்டாங்க, நீங்க உங்களோட லெவல் வந்து சில்வரா மாறிடும். அப்போ உங்களுக்கு அடிஷனலா லீடர்ஷிப் போனஸ், டிராவல் ஃபண்ட்லாம் வரும். அது மாதிரி உங்களுக்கு கீழே வந்து 2 பேர் வந்துட்டாங்கன்னா கோல்டு டைரக்டரா மாறிடுவீங்க. அதே 3 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க ஸ்டார் டைரக்டரா மாறிடுவீங்க. 4 பேர் வந்தாங்கன்னா டைமண்ட் டைரக்டர், 6 பேர் வந்தாங்கன்னா கிரவுன் டைரக்டர். இது மாதிரி வந்து அடுத்தடுத்த லெவல் போக போக உங்களுக்கு அடுத்தடுத்த இன்கம் ஓப்பன் ஆகிட்டே வரும். நான் மேல காமிச்சலையா 9 டைப் ஆஃப் இன்கம். இப்ப இது எல்லாமே எல்லாராலையும் வாங்க முடியுமான்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. இப்ப இதுல ஒரு சில இன்கம் வாங்கினாலே நமக்கு பெரிய இன்கம் வருவாங்க. நான் ஸ்டார்டிங்ல இன்கம் ப்ரூஃப்லாம் காமிச்சிருப்பேன், எத்தனை பேரோட இன்கம் ப்ரூஃப் காமிச்சிருப்பேன், இன்னும் நிறைய பேரோட இன்கம் ப்ரூஃப்லாம் காமிக்கிற பாருங்க. எல்லாராலையும் வாங்க முடியும், எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும். வெஸ்டேஜ்ல வந்து டிராவல் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று தராங்க. வெஸ்டேஜ்ல வந்து டிராவல் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட், கார் ஃபண்ட் அப்படிங்கறதெல்லாம் எதுக்காக தராங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து காரு, அப்புறமேட்டு உலகத்தை சுத்தி பார்க்கணும், உலகத்தை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், சொந்தமா வீடு இருக்கணும், கார் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமாயிடுச்சு. அதெல்லாத்தையுமே கம்பெனியை வந்து பிரிச்சு அதுக்கு தனி ஃபண்ட் தராங்க. அதெல்லாத்தையும் கண்டிப்பா கம்பெனி இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சே தீரணும், இது உங்களுக்கு வேணுமோ வேணாமோ இதை நாங்க கண்டிப்பா கொடுப்போம்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு அது அவசியம் அப்படிங்கிறது அவங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இன்கம் பிளான் டிசைன் பண்ணிருக்காங்க. இப்ப டிராவல் ஃபண்ட், இப்ப நம்ம ஒரு இன்கம் அச்சீவ் பண்ணி டிராவல் ஃபண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கம்பெனி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கம்பெனி வந்து டூர் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ஃபண்ட்ல இருந்து நமக்கு எந்த ஒரு செலவும் இல்லாம நம்ம கூட்டிட்டு வருவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து இந்த டூர் போயிட்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம டீம்ல இருந்து மட்டுமே எத்தனை பேர் டூர் போயிட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நம்ம டீம்ல இருந்து எனக்கு கீழே ஜாயின் பண்ணவங்க மட்டுமே இத்தனை பேர் 120 பேருக்கு மேல வந்து தாய்லாந்து டூர் போயிட்டு வந்தாங்க. இப்ப ரீசெண்டா வியட்நாம் டூர் நாங்க எல்லாம் போயிட்டு வந்தோம். கார் ஃபண்ட் மூலியமா வெஸ்டேஜ்ல இது வரைக்கும் 4000க்கும் மேற்பட்டவங்க கார் வாங்கியிருக்காங்க. 200 காருக்கு மேல லக்ஸூரியஸ் கார் வாங்கியிருக்காங்க. இதுல வந்து நம்ம டீம்லயே நிறைய பேர் கார் வாங்கியிருக்காங்க. அதுல ஒரு சிலரோட போட்டோஸ் நீங்க போட்டுருக்கோம் பாருங்க. இங்க வெஸ்டேஜ்ல என்னோட இன்கம் growth நான் அவங்க கூட ஷேர் பண்றேன் பாருங்க. வெஸ்டேஜ்ல என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் ஜஸ்ட் வந்து 64 ரூபா தான். 64 ரூபாயை பார்த்துட்டு நான் வந்து பின்வாங்கல, என்னடா இது 64 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வருத்தப்படல. ஏன்னா நான் இங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஜாயின் பண்ண பல பேர் வந்து லட்சத்துல இன்கம் எடுத்துட்டு போது அவங்களோட ஸ்டார்டிங் இன்கம் எல்லாமே இப்படிதான் இருந்துச்சு. 30 ரூபா, 40 ரூபா, 70 ரூபா, 100, 200 தான் இருந்தது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிஷியலா ஸ்டார்டிங்ல ஒரு சில மாதங்கள் வந்து நமக்கு இன்கம் கம்மியா தான் இருக்கும், படிப்படியா அப்படியே இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். அதனால நான் தொடர்ச்சியா ஒர்க் பண்ணேன். என்னோட இன்கம் படிப்படியா இங்க குரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இது வந்து ஜாப் கிடையாது. ஜாப்ல நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா மந்த்லி சேம் இன்கம் தான். 10,000, 20,000, 30,000 சேம் இன்கம். அடுத்த 12 மாசத்துக்கு அடுத்த ஒரு இன்கிரிமெண்ட், அடுத்த 12 மாசத்துக்கு சேம் இன்கம், திரும்ப ஒரு இன்கிரிமெண்ட். அது மாதிரி வந்து 5 வருஷத்துல நம்ம 5 இன்கிரிமெண்ட் தான் பார்க்க முடியும். ஆனா இங்க வெஸ்டேஜ்ல மந்த்லி இன்கிரிமெண்ட். நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இன்கம் வந்து அதிகமா ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன், புரிஞ்சுக்கிட்டு நான் தொடர்ச்சியா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட செகண்ட் மந்த் இன்கம் 5,859 ரூபா. என்னோட தேர்ட் மந்த் இன்கம் 33,692 ரூபா. அடுத்து பாருங்க, என்னோட 5th மந்த் இன்கம் 52,000 ரூபா. என்னோட 6th மந்த் இன்கம் 6வது மாசமே நான் 1 லட்சத்தை தொட்டுட்டேன். அதாவது நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லியிருப்பேன். நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் எம்என்சி கம்பெனில பர் மந்த் வந்து 40,000, 35,000 40,000 பர் மந்த் இன்கம் நான் எடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் நான் வெஸ்டேஜ்ல வந்து பார்ட் டைமா ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அடுத்த 6 மாசத்துக்குள்ளே நான் 1 லேக் இன்கம் அச்சீவ் பண்றேன். அதாவது நான் காலேஜ் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு நான் வேலையில சேரும்போது என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 8,500 ரூபா. அந்த 8,500 ரூபாயில இருந்து 40,000 ரூபாய் பர் மந்த் இன்கம் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 8ல இருந்து 9 வருஷம் எடுத்துச்சு. ஆனா வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி வித்தின் 6 months குள்ள நான் வந்து 1 லட்சம் ரூபாய் இன்கம் அச்சீவ் பண்ணேன். நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணும்போது இந்த வெஸ்டேஜ் கம்பெனி ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆயிடுது. கம்பெனி ஆரம்பிச்சு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். கடவுளில் ஏதோ ஒரு முறையில் எங்கேயோ ஜாயின் பண்ணேன். நானும் ஜாயின் பண்ணும்போது நிறைய யோசிச்சேன், என்னால இதுல சக்சஸ் பண்ண முடியுமா, நம்மளால இதுல ஜாயின் பண்ணி மேல வர முடியுமா, நிறைய யோசிச்சேன். எனக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலையை விட இதுல வந்து முன்னேற்றம் இருக்கு, நம்ம பண்ணுவோம், நமக்கான ஒரு இடத்தை பிடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். தொடர்ச்சியா நான் முயற்சி பண்ணேன். நான் இப்ப வந்து இவ்வளவு பெரிய லெவலுக்கு வந்திருக்கேன். நம்ம வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எப்ப ஜாயின் பண்றதுக்கு முக்கியமே இல்லைங்க, எப்படி பண்றது தான் முக்கியம். நீங்க இப்ப ஜாயின் பண்ணாலும் அடுத்த ஒரு சில வருடங்கள்ல உங்களால டாப்ல வர முடியும். நீங்க வந்து இங்க சின்சியரா பண்ணீங்கன்னா போதும். இங்க சீனியாரிட்டி முக்கியம் இல்லைங்க, சின்சியாரிட்டி தான் முக்கியம். ஏன்னா அந்த மாதிரி தான் கம்பெனி வந்து பிளானே வச்சிருக்காங்க. இதுதான் என்னோட லாஸ்ட் 4 months இருக்குங்க. லாஸ்ட் 4 months இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வேற கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்கம் ப்ரூஃப், ஏதாவது ஒரு மாசம் இன்கம் ப்ரூஃப் காமிச்சுட்டு பேசுவாங்க. இன்கம் ப்ரூஃபே கண்ணே காமிக்க மாட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் கார்டெல்லாம் காமிக்க மாட்டாங்க. சும்மா வேற ஏதாவது ஒரு காமிப்பாங்க. பட் இங்க அப்படி கிடையாதுங்க. லைவா நம்ம எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இதுதான் என்னோட லாஸ்ட் மந்த் இன்கம் ப்ரூஃப். நான் இதை இனிஷியலா ஸ்டார்டிங்லேயே நான் காமிச்சிருப்பேன். நிறைய பேரோட இன்கம் ப்ரூஃப் காமிச்சிருப்பேன். இது உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, வெஸ்டேஜ் ஃபேமிலி அப்படிங்கிறது. அந்த சேனல் பண்ணீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் ப்ரூஃப்ல இருந்து எவ்ரி மந்த் இன்கம் ப்ரூஃப் வந்து நம்ம ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி அந்த சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்க. எவ்ரி மந்த் இருக்கா, கன்சிஸ்டன்டா இன்கம் எடுக்கிறாங்க, போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணுங்க. நிறைய அந்த வீடியோஸ் இருக்கு, போய் பாருங்க, ரிசர்ச் பண்ணுங்க. அதே மாதிரி
மாதிரி இந்த மீட்டிங்க்கு யார் கொடுத்தாங்களோ, யார் உங்களை பார்க்க வச்சாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்களா போய் வெஸ்டேஜ்ல ஐடி போட்டு நீங்களா செல்ஃபா ஜாயின் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்ப எந்த சப்போர்ட்டும் இருக்காது. ஏன்னா இங்க வெஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த டீம்ல ஜாயின் பண்றோம், எப்படி நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, எப்படி நமக்கு மீட்டிங் ட்ரைனிங் சப்போர்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு வந்து ஈஸியா சக்சஸ் பண்ண வைக்கும். நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பக்காவா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் ஈஸியா நம்ம சம்பாதிக்க வைக்கிறது சூப்பரான சிஸ்டம் நம்ம பில்ட் பண்ணிருக்கோம். நம்ம டீமுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுக்குள்ள வந்து இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு கீழே டீமை ஃபார்ம் பண்ணிடலாம். இன்னொரு ரெக்வஸ்ட் நான் உங்கள்கிட்ட வச்சுக்கிறது என்னன்னா, இப்ப இந்த மீட்டிங்கை பார்த்துட்டு இருக்கீங்க, இமீடியட்டா போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தேன் சேரலாமா அப்படின்னு நீங்க வாயில ஓரலா கேட்காதீங்க. நீங்க ஓரலா இதை எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. இப்ப நீங்க இவ்வளவு தூரம் கண்ணில் பார்த்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்க. அவங்ககிட்ட போய் வாயில நீங்க 2 நிமிஷம் 5 நிமிஷம் சொன்னீங்க அவங்களுக்கு புரியாது. வேற எதையோ ஒன்று நினைச்சிட்டு வேணாம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்க, நீங்க ஓனா முடிவு எடுங்க. நீங்க யார்ட்டையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. உங்களுக்கு சேர்த்துன்னு சொல்லி நீங்க வாயில எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. இதே மாதிரி பிளான் டெய்லியுமே நடக்குது, லைவா நடக்குது. அதை பார்க்க வைக்கலாம். ஒன்னும் அர்ஜென்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க, ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணுங்க, கத்துக்கோங்க, நம்பிக்கையோட உள்ளவங்க. யார் சேராங்க சேரல, பண்றாங்க பண்ணல, நான் இதை பண்ண போறேன், நான் இது பண்ணாதான் வாழ்க்கை மாறும், கடவுள் கொடுத்த வாய்ப்பு. அடுத்தவங்களை நம்பி ஜாயின் பண்ணாதீங்க, உங்களை நம்பி ஜாயின் பண்ணுங்க. நம்பிக்கையோட அவங்க தொடர்ந்து நின்னாங்க பிசினஸ்ல, தொடர்ந்து ட்ரை பண்ணாங்க. யாரோ ஒருத்தர் மூலியமா எப்படியோ அப்படியே டீம் பிக்கப் ஆகி இப்ப பெரிய லெவலில் நீங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும். நீங்க மெசேஜ்ல உள்ள வந்து உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா பொருள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும். அடுத்து என்ன வாங்க போறீங்களோ, இதுதான் வாங்கணும் அதான் வாங்கணும் கட்டாயம் கிடையாது. பெரிய லிஸ்டே இருக்கு, என்னென்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் ஏதாவது ஒவ்வொரு பொருள் வாங்க. ஏதோ ஒரே கேட்டகரியில ஒரே ப்ராடக்ட்டே நிறைய வாங்கிடுவாங்க. அப்பதானே தெரியும் ஒரு சோப்பு, ஒரு ஷாம்பு, ஒரு பேஸ்ட், ஒரு பிரஷ், டீ தூள், காஃபி தூள், ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, லேடிஸ் யாராவது இருக்காங்கன்னா லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், நாப்கின் இதெல்லாம் வாங்கி ஒரு டைம் பயன்படுத்தி பாருங்க. அதுக்கப்புறம் பொருளே பேசுங்க. எது எப்படி எதனால இந்த கம்பெனி இத்தனை வருஷம் இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. கொடுக்குற காசு பொருள் கொடுத்துறோம். அது மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு நஷ்டம் இருக்கா, ₹1 எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களா, பொருளை வாங்கி பாருங்க. பொருள் நல்லா இருக்கு நம்மளாலே பண்ண முடியும், நம்ம எடுத்து பண்ணுவோம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறாங்க, அட்டென்ட் பண்ணுங்க. மீட்டிங் யாரு கொடுத்தாங்களோ, யாரு பார்க்க சொன்னாலும் அவங்கள மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கள்ட்ட பேசும்போது நீங்க குறிப்பா ஒன்று கேட்டுக்கோங்க. நீங்க சரவணன் டீம் அந்த மீட்டிங் எடுத்தார் இல்லையா, இந்த மீட்டிங்ல பேசினார் இல்லையா டாப் லீடர் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர், அவரோட டீம்ல அவரோட நெட்வொர்க்ல தான் நீங்க இருக்கீங்களா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் நீங்களும் என்னோட டீம்ல வர முடியும். அப்பதான் நான் இருக்கக்கூடிய மீட்டிங் ட்ரைனிங் சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும். வேகமா டெவலப் ஆக முடியும். ஏன்னா நம்ம டீமுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. வெஸ்டேஜ் வந்து எத்தனையோ பேர் பண்றாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ பேர் பண்றாங்க, இந்தியாக்குள்ள எத்தனையோ பேர் டீம் அவங்க மாதிரி ஒரு ஸ்டைல பண்ணுவாங்க. நம்ம டீமோட ஸ்டைல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆன்சரை வந்து சப்மிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்க எல்லாருமே நான் வெஸ்டேஜ்க்கு வெல்கம் பண்றேன். நம்ம ஃபேமிலிக்குள்ள உங்களை வெல்கம் பண்றேன். எல்லாருமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து பயன்படுத்துங்க. தேங்க்யூ, விஷ் யூ வெல். மீட்டிங் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. இமீடியட்டா அந்த மீட்டிங்